அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனோ நீ, அன்புடைய மாமனோ மாமியும் நீ. வேறு எங்கெங்கயோ உறவுகளை பார்க்கிறோம். அத்தனை உறவுகளையும் உடைய நாதன்ட்ட பார்த்தா திருநாவுக்கரசு. அவருக்கு சைவத்துக்கு வர காரணமா இருந்த தமக்கையார் திலகவதியாரை பத்தி கூட சிந்திச்சோம். அந்த அம்மையை கூட யாரா பார்த்தாரு தெரியுமா? திருவாரூர் சாமியார். எம்மை யாரில்லை யானும் உள்ளே நல்லே, எம்மை யாரோ இது செய்ய வல்லரே, அம்மை யார் எனக்கு என்றென்று அரற்றினேற்கு அம்மையாரை தந்தனர் ஆரூர் ஐயரே. சாமியை பார்த்து சொல்லு, எங்க அக்காவா வந்தீங்களே. ஒரு வழக்கம் அப்படிதான் அவங்களுக்கு. திருப்பாதிரி புலியூர்ல கடல்ல இருந்து கல்லுல ஏறுற, அமிழ வேண்டிய கல்லுல மிதவை அம்மாச்சி ஏறுற அதிசயம், அற்புதம். அடியார்கள் உச்சியில வைத்து போற்றாங்க நச்சியின் தமிழ் பாடிய நாவுக்கரசரை. கருணை பெருமான் அல்லவா? அங்க என்ன பாடினார் அப்பமூர்த்தி? ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். அங்க அவருக்கு அந்த ஞாபகம் வருது. என்ன காரணமோ தெரியல. ஈண்டெடுத்த அம்மா மாதினியார், பெற்றெடுத்த பிதா புகழனார், உடன் பிறந்த தமக்க திலகவதியார், 3 பேரையும் நினைக்கிறார். எங்க? தோன்றா துணைநாதரை நினைக்கும். நினைக்க போகும்போது மனசு நமக்கு நெகிழ்ச்சி ஏற்படுது. எத்தனை பெரியவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க.